ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷிக்லா கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு. வாங்க அந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்குது, நல்லா வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 10லேருந்து 12 பல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து அறுபது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கத்திரிக்காயில் செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். எள்ளு, நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை, இது ரெண்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.